இந்த நாளிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 107:13. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ரட்சிப்பு என்னன்னாங்க? விடுதலை. ரட்சிக்கப்படாதபடி எத்தனை பேர் இருக்கலாம். வசனத்தை கேட்டிருப்பீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் என்ன பண்ணோம், ஒன்றும் ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்பு அடையாத இருக்கலாம். என் அன்பு சகோதரன் உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ நாள் எப்படி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, வசனத்தை கேட்டிருப்பீங்க, ஆனால் ஆபத்து வரும்போது இதெல்லாம் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து வரும்போது இவ்வளோ நாள் எப்படி வந்திருப்பீங்க, ஆபத்து இருக்கலாம், அவங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்போது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி அவர் ரட்சித்தாராம். உடனடி ரட்சிப்பாருங்க, சந்தேகமே கிடையாது. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அதிலிருந்து உங்களை ரட்சிக்கார், விடுதலை கொடுப்பார், ரட்சிப்பார். ரட்சிப்பு என்றால் விடுதலை. என்ன காரியத்துக்காக நீங்கள் சிக்கி கொண்டுக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் மீள முடியாது இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் விடுவிக்க போகிறோம். அதனால தான் யாருக்கும் இந்த வார்த்தை பேசுகிறார். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எந்த பிரச்சனையும் எப்படியா இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்காக தான் பேசுகிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யார் கூப்பிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்து வந்தது, நெருக்கம் வந்து நோக்கி கூப்பிட்டார்கள். உடனடியே கர்த்தர் பதில் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் பதில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நோக்கி கூப்பிடுங்க, பிரகாசம் அடைங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.